எல்லாருக்கும் வணக்கம். இதழி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொடவாட்டுக்கால் சூப்பு தான். இந்த கிழங்கு ரொம்ப நாளா நானும் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. இப்பதான் கிடைச்சது. இது கிடைச்சதுமே 1 கிலோ 400 ரூபாய். கம்மி விலைலாம் இல்ல, செம்ம விலை. இது சாதா கிழங்கை விட விலை அதிகம். என்ன ஒண்ணு, இதுல என்னமோ 4500 மருத்துவ குணம் இருக்கும், அதனால இது அவ்வளவு விலையா விக்குது. நான் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து பாதி என் தம்பி வீட்டுக்கு கொடுத்துட்டேன். அவன் சூப் வச்சு குடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு மீதி பாதியில இப்ப நம்ம சூப் வைக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். கொட்டாய் விட்டீங்களா மறுபடியா? இப்ப வந்து இது நம்ம நல்லா ஃபுல்லா தோல் சீவிக்கணும். முதல்ல நல்லா கழுவிக்கணும். நான் நல்லா கழுவிதான் வச்சிருக்கேன். கிட்ட காட்டலாம். நல்லா இங்க பாத்தீங்களா, ஆட்டு கால் மாதிரியே இருக்கும் அது பாக்குறதுக்கு. அந்த தோல் மேல அந்த முடி மாதிரி இது உள்ள ஒயிட்டா இருக்கும்ல, இது கட் பண்ணதுனால இப்படி மேல கலரா இருக்கு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆனா சாஃப்டா தான் இருக்குல்ல. இஞ்சி துண்டு மாதிரி வருது, நல்லா இஞ்சி மாதிரி வருது. இது சப்போஸ் வந்து எங்கம்மா ஒருவேளை இந்த மேட்டுக்குப்பம் இல்ல இந்த பிடிசி சைட்ல இருந்து யாருன்னா பாக்குறீங்க வேணும்னா, அந்த அக்ஷரா ஸ்கூலு பக்கத்துல என்ன, அக்ஷரா ஸ்கூல் இல்ல, சங்கரா ஸ்கூல். சங்கரா ஸ்கூல் அண்ட விக்கிறாங்க. சங்கரா ஸ்கூல்ல அந்த டர்ன்ல பெட்ரோல் பங்க் வாசல்லயே 400 ரூபாய் 1 கிலோ. நீங்க விலை வேணா கேட்டு கம்மி பண்ணி வாங்கி பாருங்க. பெட்ரோல் பங்க் வாசல்லயே வச்சிருப்பாரு. ஆனா இது வந்து அந்த மலை பிரதேசத்துக்குள்ள விளையிற கிழங்கா இது. ஆனா அங்க போனா ரொம்ப சீப்பா தான் கிடைக்குமா. இன்னமும் சொன்னாங்களே, ஐயோ எனக்கு தெரியலையா. அந்த மாதிரி மலை பிரதேசம் போறவங்க யாருன்னா போற மாதிரி இருந்தா அவங்கள வாங்கிட்டு வர சொல்லி கூட வாங்கி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. இப்ப இது பொடி கூட பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம நல்லா தோல் எடுத்துட்டு கிளீன் பண்ணி காய போட்டு இட்லி பொடி மாதிரியும் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சூப்பு பொடியாவும் பண்ணி வச்சுக்கலாம். வேணும் போது சூப்பு தண்ணி போட்டு அதை போட்டு நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கும். நான் இப்ப சூப்பு மட்டும் தான் வைக்க போறேன். ஏன்னா நான் நிறைய கிழங்கு வாங்கிட்டு வந்தது பாதி கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி வாங்கிட்டு வந்தோம்னா பொடி பண்ணலாம். நான் சொல்லல, கரெக்டா சொன்னல. என்ன ஏதாவது ஒண்ணு கேட்டா 1.5 நீட்டுக்கு அம்மா பேசுவாங்க. இது தோல் எடுத்துக்கலாம். சீவரத்துலயே எடுக்கிறீங்க, வருதா அதுலயே? ட்ரை பண்றேன். சரி, தோல் நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்யறேன் இத. ஆனா இது கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இது எப்படி தெரியும் முடவாட்டுக்கால்ன்றது? இருக்கவே இருக்கு போனு, அதுல பார்த்து தெரியும். ஆமா, எவ்வளவு பேர் சொல்றாங்க அது எவ்வளவு நல்லது விசேஷம். இதுல இருக்க கஷ்டமா தான் இருக்குது. நான் இதுலயே எடுக்கிறேன். எடுத்துட்டு ஆனா சுத்தமா எடுத்துக்கணும் இது இப்படி நல்லா, அப்பதான் நல்லது. இங்க பாருங்களேன், இது எவ்வளோண்டு ஆயிடுச்சு. இப்ப நீங்க துருவி எடுத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கிழங்கு தவ்வளோண்டு ஆயிடும் போல இல்லம்மா. அதான் அரிஞ்சு எடுத்தேன். ஏன்னா தோல்லயே பாதி கிழங்கு வந்துடும் ஒட்டிக்கிட்டு. தோல் எடுக்கலாம், ஆனா அழுக்கு சரியா வராதுல்ல. அந்த கருப்பா இருக்கிறது ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, அது சாப்பிடறதுக்கு நல்லதான்னு தெரியல. ஆனாலும் நான் சுத்தமா எடுத்துடுறேன். தோலை எடுத்துட்டு செய்யலாம். இது அப்படியே நான்வெஜ் டேஸ்டி இருக்கும் இந்த சூப். ஆனா நான் சாப்பிட்ருக்கேன் இந்த சூப்பை. நான் வேலை செய்யற வீட்டுல அந்த பாப்பா வச்சு கொடுப்பாங்க, நான் குடிச்சிருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்குமாமா? அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும். நான்வெஜ் சூப் குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. யாருக்குன்னா நீங்க தெரியாம இந்த சூப் ஆட்டுக்கால் சூப் நீங்க குடிச்சிருக்கீங்களா? நீங்க ஆட்டுக்கறியே சாப்பிட மாட்டீங்க, கறியே சாப்பிட மாட்டீங்க. எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது சாப்பிட்டுருக்கேன். கல்யாணம் ஆகி வந்து அப்போ சாப்பிட்ட டேஸ்ட் உங்களுக்கு இருக்கா? சுபாஷ் பிறந்து கரெக்டா சுபாஷ் பிறந்ததுல இருந்தா நான் ஆட்டுக்கறி சாப்பிடறதெல்லாம் விட்டு, கறி சாப்பிடறதே விட்டுட்டு. எங்க வீட்டுல சிக்கன் எடுக்க மாட்டாங்க, மட்டன் மட்டும் தான் எடுப்பாங்க. நான் சுபாஷ் பிறந்ததுமே சுத்தமா சாப்பிடல. சுபாஷால வந்த வேலை, அவன் தான் என்ன சாப்பிட விடாம பண்ணிட்டு இருக்கான். ஏதோ இவங்க சாப்பிடாம இருந்ததுக்கு காரணம் அண்ணா பேரை சொல்லிட்டாங்க. சாப்பிடணும்னா இப்ப கூட சாப்பிட வேண்டியது தெரியல, தானாவே பிடிக்காம போயிடுச்சு. ஆமா, வயசாயிடுச்சுன்னா அப்படிதான் இருக்கும். இதான் சாப்பிட்டு என்ன வயசாயிடுச்சுன்னு சொல்லி நெல்லியா பேத்தி எடுத்துட்டீங்க, ஆயா வைட்டீங்க. ஆயாதான். சரி சரி. இங்க பாருங்க, நல்லா தூள் எடுத்துட்டேன், தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இதை போய் நல்லா ஒரு 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இப்படி இந்த மேல இருக்கிற அந்த கருப்பெல்லாம் போற அளவுக்கு. ஓகே, கழுவிட்டு பாக்கலாம். கிழங்கு நான் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இந்த கிழங்க குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமா ஆயிடுச்சுலமா. எவ்வளவு பெருசா இருந்தது, 2 சைஸ் தான் வந்திருக்கு. ஆனா இதுவே நிறைய வரும் சூப்பு செஞ்சா. இப்ப இதுக்கு வந்து நான் குட்டி குட்டியா இருக்கு தக்காளி, அதனால 4 தக்காளி எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 20 எடுத்து வச்சிருக்கேன் குட்டி குட்டியா. 2 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்ப நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி உரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். சாம்பார் வெங்காயம் தான் போடணுமா? சாம்பார் வெங்காயம் தான் போடணும் சூப்புக்கு, அப்பதான் நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் இல்லாத பட்சத்துல பெரிய வெங்காயம் போடலாம். ஆனா சூப்புன்னும் போது சாம்பார் வெங்காயம் போட்டா டேஸ்டா இருக்கும், நல்லது அதுல இருக்கிறது ரொம்ப. அது சரி, நம்ம போய் உரிச்சுட்டு வரலாம். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடியும் சரி, வீடியோ இப்போ கேப் விட்டு போடும் போதும் சரி, இப்ப ரீசெண்டா கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பூஜை ரூம் டூர் ஒரு நாள் போடுங்க அப்படின்ட்டு. இப்போ போன வீடியோல கூட யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க. முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இங்க குட்டியா ஸ்டாண்ட் வச்சிருக்கும் போதுமே கேட்டாங்க. அப்ப வந்து இந்த குட்டி ஸ்டாண்ட்ல நம்ம என்னன்னு போடுறதுன்னு தெரியாம நான் முடிச்சுட்டு கம்முன்னு விட்டு கேக்குறாங்க ஆசையா, நம்ம என்ன அங்க வச்சு எப்படி சொல்லி போடுறதுன்னு தெரியல. இப்ப ஆனா இந்த பெரிய ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சாமிங்க எல்லாம் உள்ள வச்சிருக்கேன்.
நிறைய வேண்டான்னு மேல வச்சிருந்தேன் இங்க வைக்க இடம் இல்லாம. அந்த சாமிங்க எல்லாம் உள்ள வச்சிருக்கேன். இப்ப எந்தெந்த இடத்துல எது எது இருக்கின்றது அழகா காமிக்கலாம். நான் கண்டிப்பா அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பா, சரிங்களா? எப்படி வச்சிருக்கேன் அந்த சாமி, குட்டி குட்டி சாமி சிலைங்களுக்கு எல்லாம் துணி வாங்கி தச்சு கடையில விக்கிது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அதெல்லாமே ஃபுல்லா கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு ஏமா அழுவுறீங்க? ஏன்னா அது கழுவுல வெங்காயம் ஒரு சலுவுறேன். நீங்க அழுதா அப்புறம் என்னையும் சேர்த்து அழ வைக்கிறீங்கம்மா, கண்ணெல்லாம் எரியுது. அது வந்து பாசம், அம்மா அழுகுறாங்களே மன கஷ்டத்துல அழுகுறா சௌமியா, அதனால கண்ணுல தண்ணி வருது. ஆனந்த கண்ணி, தாய் உண்டி அழுகுறாங்களே அப்படின்னு. என்னால சுத்தமா முடியல, நான் கட் பண்ணிடுறேன். வெங்காயத்தை உரிச்சிட்டு காட்டல ஒழுங்காவே ஊறிக்கிறேன். அது தண்ணியில போய் மறுபடியும் கழுவும் போது வந்துருமா? செகண்ட் அலசும் இல்ல, அப்ப வந்துரும். சரிங்க சரிங்கம்மா. நான் எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தெல்லாம் உரிச்சிட்டேன், தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். பெருசா அரைக்கல, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அரைக்க போறதுனால அப்படி அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன். கிழங்கையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்ப நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத பாத்துக்கலாம் வாங்க. இப்ப 2 பட்டை முட்டை எடுத்து வச்சிருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு குட்டியா போட்டிருக்கேன். எடுத்து வச்சிருந்த கிழங்க சேர்த்துப்போம். இதுல சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்தி எடுத்து வச்சிருக்கேன். புதினா சும்மா வாசனைக்கு நல்லா இருக்கும், புதினா போட்டா டேஸ்ட், அதனால அதையும் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடனா பூண்டும் இஞ்சியும் கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் அதுவுமே 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனியா முழு தனியா இருந்தால் கூட போட்டுக்கோங்க, தனியாத்தூள். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்சியில் பவுடர் பொரிச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி பொரிச்சு பேஸ்ட் ஆட்டம் அரைச்சிட்டு வந்துடலாம். என்னதுமா அதுல? இது வந்து சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நைட்டுக்கா? வேர்க்கடலை சட்னி. இதுல பூண்டு போட மறந்துட்டேன், பூண்டு போடணும். சட்னி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க பாருங்க எல்லாத்தையும். ஆமா, நம்ம வீடியோ எடுக்கவே 8:30 ஆயிடும். அதுக்கப்புறம் அரைச்சி ரெடி பண்ண அவன் மணி ஆயிடுச்சுன்னா சரி வீடியோக்கு வந்துட்டு அது அப்புறமா அரைச்சிக்கலாம், தோசைக்கு தானே. இதை அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டேன். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைக்கணும், அப்பதான் நல்லா மழை மழை அரையும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்ப சூப்புக்கு நம்ம மிக்சியில எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப வந்து நம்ம பாத்திரம் கார சட்னி டேஸ்ட் அப்படியே மூஞ்சிலே குத்துவேன். இந்த கார சட்னி எல்லாம் செய்வோம், மிளகு ஜீரகம் காரமா இருக்கு. பாத்திரத்தை வெயி, ஸ்டோப்பை வச்சுக்கணும். இப்போ இதை ஊத்தி இதுல இந்த பாத்திரத்துல சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து. தாளிப்புலாம் எதுவும் இல்லையா? இதுக்கு சூப்புக்கு தாளிப்பாங்க, மிளகாத்தூள் புளி எல்லாம் கரைச்சி ஊத்தி தாளிப்பாங்க. இப்ப இதை அலசி ஊத்திக்கணுமா? ஆமா, நிறைய. இப்ப இந்த சூப்பு வந்து எப்படி பண்ணாலும் 1 மணி நேரம் கொதிக்கணும், மினிமம் 1/2 hour சொல்லுவாங்க. ஆனா இது ரொம்ப நேரம் கொதிக்கணும். இது ரொம்ப நேரம் கொதிச்சாதான் இந்த சூப்பு நல்லா இருக்கும். இதோடைய அந்த முழு பலனும் சேரும். அது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும், 1 மணி நேரம். 1 மணி நேரமா? ஆமா, நல்லா கொதிக்கணும். இந்த கிழங்கு நல்லா அந்த 1 மணி நேரம் வேகணும். ஓகே ஓகே. இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப வந்து சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டேன். தண்ணி ஊத்திட்டு இப்ப சூப்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நாங்க குருமா குழம்பு இருக்கு. ஆமா, நைட்டுக்கு டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கோ. கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம், ஏன்னா சூப்புக்கு டக்குன்னு உப்பு நிறைய உரைச்சிடும். ஓகே, இப்ப அவ்வளவுதான், கொதிச்சு வரணுமா? ஆமா, சரி சரி, கொதிச்சுட்டு பாக்கலாம். நல்லா கொதிக்கணும். கொதிக்க இது என்ன இங்க சைடுல தட்டுல என்னது? பூண்டு. அது போடவே இல்லை நீங்க? அது லாஸ்டா போடணும். லாஸ்டாவா? மேல நல்லெண்ணெயில ஃப்ரை பண்ணி அப்புறமா மேல போடணும். சூப்பரா இருக்கும் அப்படி போட்டாதான். சரி ஓகே, லாஸ்டா தாளிப்புக்காது. சரி சரி, இப்ப இது நல்லா கொதிக்கட்டும், பாக்கலாம். இந்த பூண்டு எதுக்குமா? சட்னிக்குமா? அப்படி போடணும்னு சொன்னீங்களே, அது போட்டுக்கிறேன். பாத்தீங்களா, அம்மா பாட்டில்ல மணி பிளான்ட் போட்டு கிச்சன்ல வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு நாள் உடைய போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியும். நானே உடைச்சிருவேன். டெய்லி கையில மாட்டிக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒண்ணு ஊழ்ந்துடுற மாதிரி. நமக்கு அவ்வளவு பொறுமை எல்லாம் இல்ல, ஏதாவது எடுக்க போகும்போது பொத்துன்னு ஊந்துருச்சோம், அவ்வளவுதான். ஆனா அந்த இடத்துல அது அழகா இருக்கு பாக்குறதுக்கு, அழகான நம்ம கண்ணுக்கு தான் பொறுக்க மாட்டேது. போட்டு உடச்சு விட்டுறோம். உடைக்க மாட்டேன், இருந்தாலும் கஷ்டம்தாம்மா சொல்லிட்டேன். நல்ல வார்த்தையா பேசுன. நான் உடைக்க மாட்டேம்மா. வீட்டுல ஒரு குட்டி வாண்டு இருக்குல்ல, அவ்வளவு தூரம் வராது, வளர்ந்துருவா. என்ன பண்ணால அவ அத்தை மாதிரி ஹைட்டா வருவா. இப்பவே ஹைட்டா தான் இருக்கா. சூப்பு 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 கொதிக்குது. வேணாம், சூப்பு கொதிக்குது. மாமா சூப்பு கொதிக்குது, மாமா காட்டணுமா? சூப்பு கொதிக்குது. நான் வெளியே போய் போன் பேசுறது, சரி கொதிச்ச உடனே கூப்பிடுறேன்ட்டு வந்து கொதிக்குது. நான் எத்தனை மணிக்கு வச்சோம் ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு ஞாபகம் இருக்கு, 7 மணிக்கு வச்சோம். நீ இல்லம்மா 6:58 தாம்மா வச்சோம். ஆமா, 2 நிமிஷம் லேட்டா சொல்றாங்கல்ல, சொல்லிட்டு சமாளிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, 2 நிமிஷம்னாலும் கரெக்டா சொன்ன. 6:58 வச்சோம், 7:58 தான் எடுக்கணும். அப்ப அத ஆமா,
நீங்க 8 மணிக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா அப்ப 2 நிமிஷம் டைம் தப்பா போயிடும்ல. சரி அது கொதிக்குது, அது பாருங்க எவ்வளவு சூப்பரா கொதிச்சு வாசனை நல்லா வீடு ஃபுல்லா மணக்குது. ஏய் கிரீஸ் 2 பேரும். சரிம்மா, ரொம்ப செமையா வாசனை வருது. அது நல்லா ஃபுல்லா கொதிக்கிட்டோம். எப்பவுமே இந்த சூப் நல்லா 1 மணி நேரம் மினிமம் half an hour ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு half an hour தான் கொதிச்சோம் பார்க்கலாமா. இந்த சட்னில எத்தனை மிளகாமா வச்சீங்க? ஏமா அவ்வளோ காரமா இருக்கு. ஒரு மாதிரி சப்புன்னு சாப்பிடுற மாதிரி இருக்கு. அது காரசாரமா சாப்பிடணும், வயிறுலாம் புண்ணாகிற அளவுக்கு காரத்தை போட்டு வச்சிருக்கீங்க. நீ தான் பொடி வச்சு சாப்பிடறல, நீ பொடி வச்சு சாப்பிடுக்கோ. எனக்கு தான் சட்னி காரமா சாப்பிடலாம். அந்த ஃபீல் ஒரு மாதிரி நல்லாவே இருக்கு. சரிம்மா சரிம்மா, அம்மா போதுமா, 1.5 நீட்டுக்கு பேசாதீங்கம்மா. கழுது. இப்போ வந்து இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சனி பெயர்ச்சி நேத்தோ என்னவோ போச்சு, நேத்தோ முந்தா போச்சு. அவங்களுக்குலாம் வந்து இப்போ 7.5 சனி வந்திருக்கான் சனி பெயர்ச்சியில். மேஷ ராசி இன்னும் நிறைய ராசிக்கு சொன்னாங்க. நம்ம வீட்டில் சுபாஷும் சௌமியா மேஷ ராசிக்காரங்க. ஆனால் இந்த மேஷ ராசியில் நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தான் இது. அதனால ஆனால் இந்த மேஷராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு முருகர் கோவிலுக்கு முருகஸ்தலங்களுக்குலாம் போயிட்டு வந்தால், பெரிய பெரிய ஸ்தலங்களுக்குலாம் போயிட்டு வந்தால் விசேஷம் சொன்னாங்க. நம்ம இங்கேருந்து பெரிய பெரிய ஸ்தலத்துங்களுக்கு வாரம் போக முடியாது. அதனால் வீட்லேயே முருகரை வச்சு ஒரு 6 விளக்கு வெத்தலையில் வச்சு வெத்தலை தீபம் போட சொன்னாங்க. அதனால 6 விளக்கு முருகரையும் முருகரோட சிலை வேலையும் வச்சு ஒரு 6 விளக்கு போட்டிருக்கா சௌமியா வெத்தலை தீபம். இது நான் செய்யல, சௌமியா தான் செய்கிறா. அது காலையிலேருந்து ஃபுல்லாக ஒரு பொழுது இருந்து சாமிக்கு வெள்ளிக்கிழமை இப்போ பூஜை சம்மந்திக்கிறதுல அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தேய்ச்சி அன்னைக்கு இந்த முருகர் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே நாத்திக்கு வெள்ளிக்கிழமையும் சாமி கும்பிட்டுக்கிறது. சிரிக்காதடி கம்மனி இருக்கு. சௌமி வந்து காலையிலேருந்து சாப்பிடாம இருந்து அவளுக்கும் அவங்க அண்ணனுக்கும் நினச்சிட்டு எதையோ வேண்டிக்கினே இருக்காங்க. அவங்க வேண்டுதல் பழிக்கட்டும். அப்புறம் என்னென்னா நானும் அவ கூட சேர்ந்து இருக்கேன், குழந்தை உண்டியா இருக்காளேன்ட்டு. இதே போல் உங்கள் வீட்டில் யாருன்னா மேஷ ராசிக்காரங்க இந்த இதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது தெரியலன்னா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா அது எனக்கும் ஷேர் பண்ணுங்க. சேர்ந்து நானும் உங்களோட சேர்ந்து செய்கிறேன். உங்களுக்கு இதை செய்யணும் தோணா நீங்களும் செய்யுங்க. சேர்ந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். அவ்வளோதான். நம்ம வச்ச சூப்பு 1 மணி நேரம் நல்லா கொதிச்சு எவ்வளோ வச்சிருங்க தண்ணி பாருங்க, எவ்வளோ சுண்டி எவ்வளோ கம்மியாயிருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். பக்கத்தில் வந்து நம்ம தாளிப்பு சௌமியா சொல்ற மாதிரி தாளிப்பு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் மேலே தேத்து கொடுமா. தூக்கலையா? அப்படிங்க. நல்லெண்ணெய் போட்டு செஞ்சா ஸ்மெல்லு நல்லா இருக்குமா? சூப்புக்கு நல்லெண்ணெய் வச்சு குடிச்சா நல்லது. சரி சரி. நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக செவரணும். இது அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருவோம். இது செஞ்சுட்டே இருக்கும் அப்படியே. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பூண்டும் அப்படியே செவந்துட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள எடுத்து இதில் வடிக்க போகிறோம். வடி கட்டிக்கணும். வடிச்சிருவீங்களாம்மா? கீழே இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் பிரிஞ்சு எடுத்துக்கலாம். வேஸ்ட் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அது டஸ்ட்பின்ல தான் போடணும். அதுக்கு தான் 1 hour அதுல இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி எல்லாமே வந்துடும் கரெக்டா. போதுமா? ஆஃப் பண்ணிட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரம் செவந்தோன்னு ஆஃப் பண்ணிடுமா. போதும்ல? போதும். அப்படியே அந்த சூட்ல செவந்துடும். இன்னும் கொஞ்சம் செவந்துடும். ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம வடிச்ச சூப்புல நம்ம வறுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த பூண்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலாப்பழ தூவி, அவ்வளோதான். உங்களுக்கு மிளகு தூள் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக மேலே போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அவ்வளோதான். சூப்பரான மொடவாட்டுக்கால் சூப்பு ரெடி. சூப்பரா சுட சுட சூப் ரெடி ஆயிடுச்சு. இது என்ன பக்கத்துல இருக்குன்னு பாக்குறீங்களா? நம்ம வீட்டுல இருக்கிற வாத்துங்க எப்ப சூப்பு பண்ணி கொடுத்தாலும் இந்த காரா பூந்தி கார்ன் சிப்ஸ் பொரிச்சு கொடுக்கணும். அது கூட தான் சாப்பிடுவோம் மிச்சர் போட்டு. அப்படி ஆனா மொடவாட்டுக்கால் சூப்புக்கு அது தேவையில்லை, நம்ம அப்படியே குடிக்கலாம். நான் குடிக்க போறேன். சூடா சூப்பரா இருக்கு. ஓ செம்ம சூப்பரா இருக்கு உண்மையாலுமே. அப்படியே நான்வெஜ் டேஸ்ட் அப்படியே அட்டகாசமா வருது. இதே மாதிரியே கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துட்டீங்க தானே லைஸ்ல? ஏதோ ஒண்ணு விட்டுட்டே ஒப்பிக்கும் போது மறந்துட்டாங்க. பாவம், என்ன பண்றது? சூப்பர் டேஸ்ட்.